அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப எளிமையான ஒரு பதிவு, ஆனால் முக்கியமான ஒரு பதிவு, ஒரு சின்ன பதிவு தான். அதனால் பதிவை கடைசி வரைக்கும் அனைவரும் பாருங்கள். இன்றைக்கி பங்குனி மாதத்தோட சங்கடஹர சதுர்த்தி, துன்பங்களை எல்லாம் வேரோடு நீக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் திங்கட்கிழமை வந்திருப்பது நமக்கு ஒரு நல்ல சிறப்பான வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் நாம் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படிங்கிற ஒரு பதிவை நான் ஏற்கனவே காலையில் நம்ம சேனலில் கொடுத்துருந்தேன். ஸோ யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்க அந்த பதிவை பார்த்து முடிஞ்சவங்க அதை செஞ்சு பயனடைங்க. முடியாதவர்கள் அடுத்த திங்கட்கிழமை விநாயகரை வேண்டி கூட நீங்கள் அந்த வழிபாடு செய்யலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய கடன் சுமை தீர்வதற்காக நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிபாடு, ரொம்ப எளிய வழிபாடு. 1 டீஸ்பூன் பச்சரிசி மட்டும் போதும், 2 ரூபாய் நாணயம் மட்டும் போதும். இதை வச்சுட்டே நம்ம வாழ்க்கையை வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை தரக்கூடிய கடன் சுமையை நம்ம தீர்க்கலாம். இது இன்றைக்கி மட்டும் கிடையாதுங்க. இன்றைக்கி நீங்கள் ஆரம்பித்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்கள் இரவு 8 to 9 அந்த சந்திர ஹோரையில் இதை நீங்கள் செய்யுங்க. நம்ம நிறைய சுக்கிர ஹோரை, செவ்வாய் ஹோரை அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்குறோம். பட் சந்திர ஹோரையை பற்றி நம்ம ரொம்ப நிறைய பார்த்தது கிடையாது. திங்கட்கிழமை காலையில் 6லேருந்து 7, மதியம் 1லேருந்து 2, திரும்ப இரவு 8 to 9 வரக்கூடிய அந்த நேரம் சந்திரஹோரை நேரம். அதாவது சந்திரன் தான் நம்முடைய மனதுக்கு அதிபதி, மனோகாரகன். நம்ம தைரியமாக குழப்பம் இல்லாமல் ஒரு ஸ்டெப்பு வாழ்க்கையில் எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னா அதற்கு சந்திர பகவானோட அருள் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்க நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க, ஆனால் அசால்ட்டாக அந்த கடனை எல்லாம் அடைச்சிட்டு அதிலேருந்து வெளியில் வந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஜாதகத்தில் சந்திரன் ரொம்ப உச்சத்தில் இருப்பார். சில பேர்லாம் கொஞ்சம் கடன் தான் வாங்கியிருப்பாங்க. ஒரு கடன் தொகைன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் தான் இருக்கும். சில பேர் 20 லட்சம் 30 லட்சம் வாங்கியிருப்பாங்க, ஆனால் அதிலேருந்து சீக்கிரமாக வெளியில் வந்துட்டுருப்பாங்க. இந்த 2 லட்சம் 3 லட்சம் வாங்கினவங்க அதிலேருந்து வெளியில் வர வழி தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தவறான முடிவுகள்லாம் எடுக்கலாமா அப்படின்லாம் கூட அந்த அளவுக்கு போயிடுவாங்க. இப்படி தவறான முடிவு நிறைய பேர் எடுக்கிறாங்கல்ல, கடன் பிரச்சனையினால் தவறான முடிவு எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஜாதகத்தில் சந்திரன் ரொம்ப வீக்காக இருக்கிறாரு அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ சமீபத்தில் சென்னையைச் சேர்ந்த ஒரு டாக்டர் தம்பதியினர் தங்கள் குடும்பத்தோடு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கடன் தொகை அதிகமாக இருக்குது, மாதத்திற்கு 5 லட்சம் வட்டி கட்டணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இவங்க கடன் வாங்கினதுக்கு அவங்க பசங்க 2 பேர், ஒரு பையன் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறான், இன்னொரு பையன் 10th படிச்சிட்ருக்கிறான். அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கையும் டோட்டலாக முடிஞ்சிடுச்சு. ஸோ இதை மாதிரியான கோழைத்தனமான முடிவுகள் ஒருத்தவங்க எடுக்கிறாங்கன்னா அதற்கு சந்திர பகவான் தான் காரணம். ஸோ தைரியமான ஒரு மனம் வேண்டும், தெளிவான ஒரு மனம் வேண்டும், எதையும் சமாளிக்கும் ஒரு திறன் வேண்டும் அப்படிங்கிறவங்க சந்திரனை ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அந்த சந்திரஹோரையில் இரவு நேரத்தில் நீங்கள் தரிசனம் செய்து அவரை வேண்டிக் கொள்வது அப்படிங்கிறது நல்லது. அதனால தான் நம்ம 3ஆம் பிறையெல்லாம் விட்டுடாதீங்க, பௌர்ணமியெல்லாம் விட்டுடாதீங்க, அவர் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கடன் சுமை தீரணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை செய்யணும். இன்றைக்கின்னு கிடையாது, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்கள் அசைவம் சாப்பிடாமல் எந்தவித தீட்டும் இல்லாமல் இருந்தீங்கன்னா மட்டும் இதை நீங்கள் செய்யுங்க. இல்லைன்னா அடுத்த வாரம் செய்யுங்க, அவ்வளோதான். அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் கணவர் உங்களுக்கு பதில் செய்யலாமன்னா அவர் சுத்தபத்தமாக இருந்தால் அவர் செய்யலாம். செய்ய வேண்டிய நேரம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இரவு 8 to 9 இந்த நேரத்தில் செய்யணும். ஜஸ்ட்டு ஒரு தட்டோ ஒரு அகலோ ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி வச்சுக்கோங்க. அதற்கு மேலே ஒரே ஒரு 2 ரூபாய் நாணயங்கள் வச்சுக்கோங்க. பச்சரிசி என்பது சந்திர பகவானுக்கு உரியது. 2 ரூபாய் நாணயம், அந்த 2 ரூபாய் அப்படிங்கிற எண்ணிக்கையும் சந்திர பகவானுக்கு உரியது. ஸோ இதை 2த்தையும் வச்சுட்டு நம்ம உங்கள் கையில் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை 9 முறை சொல்லுங்கள். ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 9 முறை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு இந்த இரவு முழுவதும் இதை 2 பொருளும் உங்கள் பூஜை அறையிலே விநாயகர் படத்திற்கு முன்போ சிலைக்கு முன்போ இருக்கட்டும். இதை நீங்கள் செய்யும்பொழுது பிள்ளையாருக்கு ஒரு 2 பழம், இல்லை காஞ்ச திராட்சை ஒரு 4-5, இல்லை கற்கண்டு ஏதாவது ஒன்று வைங்க. இல்லை ஒரு டம்ளர் பால், நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் தட்டி போட்டு வைங்க.
ஸோ இதை வந்து நீங்கள் வச்சுட்டு மறுநாள் காலையில் இந்த 2 ரூபாய் நாணயத்தை நீங்கள் எப்போ கோவிலுக்கு போகிறீங்களோ எல்லா கோவில்லையும் பிள்ளையார் இருப்பார். ஸோ அந்த உண்டியலில் போட்டுடுங்க கடன் தீரணும்னு. இந்த பச்சரிசியை பறவைகளுக்கு உணவாக வச்சிடுங்க. நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை அப்படிங்கிறது தீரும். அது மட்டும் இல்லாமல் தெளிவான ஒரு மனம் வரும். ஏன்னா மனசு சரியில்லாமல் தாங்க இன்றைக்கி நிறைய பேர் பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அந்த மனசு நல்லா இருக்கணும், எந்தவித கெட்ட எண்ணங்களும் வரக்கூடாது, நேர்மறை எண்ணங்கள் தான் வரணும். எந்தவித கஷ்டமான சூழ்நிலையிலும் நமக்கு இருக்கக்கூடிய வெளிச்சத்தை நீங்கள் பாருங்கள். இருட்டை நோக்கி போவாதீங்க. அதில் என்ன ப்ளஸ் இருக்குது, அதில் என்ன பிளெஸ்ஸிங் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ அந்த மந்திரத்தையும் நம்ம பார்த்துடலாங்க. ஓம் கணேசாய ருணம் சிந்தி வரேண்யம் ஹூம் நம் பட் ஸ்வாஹா. இதுதாங்க நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம். தினமும் 9 முறை இதை நீங்கள் உச்சரிங்க. சுத்தபத்தமாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் உச்சரிக்கணும். தினமுமே உச்சரிக்கலாம். ஆனால் திங்கக்கிழமை இந்த பச்சரிசியும் 2 ரூபாய் நாணயங்களையும் வச்சு இதை நீங்கள் உச்சரிங்க. நிச்சயமாக உங்களுடைய கடன் கோடிக்கணக்கில் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அதை வந்து தீர்க்கக்கூடிய சக்தி மனோதிடமும் உங்களுக்கு வரும். அதே மாதிரி பொருள் திடமும் உங்களுக்கு வந்து ஏற்படும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ 2 லெவலில் மெம்பர்ஸ் இருக்காங்கங்க. ஸ்டார் மெம்பர், அதுக்கப்புறம் டைமண்ட் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. நம்ம வந்து நேரடியாக ஃபோனில் பேசணும் அப்படின்னா நீங்கள் டைமண்ட் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஸோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.